மாசி மாதத்தில் நாம் செய்யும் காரியங்கள் இரட்டிப்பு பலனளிக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. பெருமாளுக்கு உகந்த நாளில் அவர் குடிகொண்டுள்ள கோயில்களில் விசேஷ வழிபாடானது நடைபெறும். இந்நாளில் நாம் சாமி தரிசனம் செய்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருவது தான் மாசி. ஆன்மீக நிகழ்வுகள் ஏராளமானவை நிறைந்த இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று மாசி மகம். இந்த மாசி மாதத்தில் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்து இரட்டிப்பு பலன்களை அடையும் என்பது முன்னோர்களின் வாக்காகும். மாசி மகம் என்ற பெயரை கேட்டாலே ஈஸியாக யார் வேண்டுமானாலும் சொல்லி விடலாம். அந்த மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தில் தான் இந்த விசேஷ தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் அது என்ன மாசியில் வருவது ஸ்பெஷல் என்ற கேள்வி எழலாம். அதன் பின்னால் ஒரு வரலாறு என்பது உள்ளது. அதற்கு முன்னால் 2025ஆம் ஆண்டு மாசி மகம் 2025 மாசி மகம் எப்போது வருகிறது என பார்த்தால் மார்ச் 12 புதன்கிழமை வருகிறது. அதாவது மாசி மாதத்தின் 28ஆம் நாளில் அது வருகிறது. இந்த நாள் உருவான வரலாறு. மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகும். இந்த நாளில் நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் ஆனது நடைபெறும். இத்தகைய உற்சவம் நடைபெறுவதற்கு காரணம் புண்டரீக மகரிஷி ஆவார். அவர் ஒருமுறை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார். அதன்படி புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் அந்த தாமரை மலரை வைத்துவிட்டு திருப்பார்கடலுக்கு செல்வதற்காக அந்த கடல் நீரை தொடர்ந்து மறுபக்கம் இறைத்து கொண்டு இருந்தார். அவரது பக்தியைக் கண்டு மெய்சிலிர்த்த பெருமாள் முதியவராக மாறி அந்த மகரிஷியிடம் வந்து உதவி கேட்டார். அதாவது, எனக்கு பசியும் களைப்பும் உள்ளது. எனவே நீ ஊருக்குள் சென்று எனக்காக உணவு வாங்கி வாருங்கள். அதுவரை நான் உனக்காக இந்த கடல் நீரை இறைத்து கொண்டிருக்கிறேன் என்று அனுப்பினார். தளராத வயதில் உதவி கேட்கிறார் என்று மனமிறங்கிய புண்டரீக மகரிஷி உணவு வாங்கிக் கொண்டு வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. அதே சமயம் தன்னை அனுப்பி வைத்த முதியவரையும் காணவில்லை. என்ன நடக்கிறது என புரியாமல் மகரிஷி திகைத்த நிலையில் ஒரு அசரீரி கேட்டது. அந்த இடத்தை பார்த்த அவருக்கு மிக பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. தான் கொண்டு வந்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருப்பார்கடலில் பள்ளிக்கொண்டிருந்த பெருமாள் தரையில் பள்ளிக்கொண்டு புண்டரீக மகரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணன் தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த கடலில் மாசி மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியம் என சொல்லப்படுகிறது. பெண்கள் விரதம் இருக்க உகந்த நாள். அதேபோல் மாசி மாத மக நட்சத்திர நாளில் தான் உமா தேவியார் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்தார் என்று வரலாறு சொல்கிறது. அதனால் பெண்கள் விரதம் இருக்க மிக உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்தில் இருந்த பூமியை வெளிக்கொணர்ந்த நாளும் இதே நாள்தான் என கருதப்படுகிறது. அதேபோல் சிவபெருமான் வருண பகவானுக்கு இந்த நாளில் தான் சாபவிமோசனம் அளித்தார் என கூறப்படுகிறது. இத்தகைய மாசி மகம் நாளில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் அளித்தால் 7 தலைமுறைகள் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும்.